அண்ட் இப்படி கூடவா பீப்பிள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பிகாஸ் ஏன்னா என் கிளையண்ட் கேட்கும்போதே ஃபோட்டோஸ்லாம் தனித்தனியாக இருக்கும். அதை நீங்கள் மர்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. எஸ் நான் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிளையண்ட் வந்து எனக்கு நியூ கிளையண்ட்டு அண்ட் என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி வந்த கிளையண்ட் இது. அண்ட் நான் சொல்லி வர கிளையண்ட்டோட என்னோட ஃப்ரெண்டெல்லாம் ரெஃபர் பண்ணி வர கிளையண்ட்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப குஷியாகிடுவேன் எனக்கு ரெஃபர் பண்ணி வந்தாலே. ஏன்னா ஒருத்தவங்க ட்ரஸ்ட் பண்ணாதான் அடுத்தவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், என்னோட கிளையண்ட் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட அக்காவோட ஹஸ்பண்டும் எங்கள் அக்காவும் 14 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி. அண்ட் ஒரு ஃபோட்டோஸ் கூட அவங்க வந்து சேர்ந்து எடுத்ததே கிடையாது. அவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன், கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு, இப்படி கூட இருக்காங்களான்னு சொல்லி. நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒரு ஃபோட்டோ கூட இல்லையாடி, ஒரு ஃபோட்டோ கூட இல்லையாடின்னு சொன்னேன். ஆமாண்டி என்கிட்ட இல்லை, ஸோ எனக்கு நீ பண்ணி தரியான்னு கேட்டிருந்தா. ஸோ அது மாதிரி நாங்களும் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் அவளே வந்து 2 ஃப்ரேம் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஒன்று பேபி ஃப்ரேம், ஒன்று வந்து அவங்க சிஸ்டருக்கு உள்ள ஃப்ரேம்னு சொல்லியிருந்தா. அண்ட் 2 ஃப்ரேமையும் நல்லா பேக் பண்ணி நான் வந்து டெலிவரிக்கு வந்துட்டேன். அண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் தான். ஆல்சோ அவள் ரிவ்யூ கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் என்னை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்டுக்கு.